السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 14வது இரவில் நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். உள்ளத்தை வெல்வோம் என்கிற தொடர் தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்து வந்தோம். நேற்றைய தினமாக நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தி கொண்டால் நமக்கு வருகிற எல்லா இன்னல்களிலிருந்தும் விடுபட முடியும் என்கிற செய்திகளுக்கு ஆதாரமாக நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நமக்கு வருகிற எல்லா இன்னல்களுக்கும் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் நம்முடைய எண்ணம் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதையும், அந்த எண்ணத்தின் மீது மனிதனுக்கு கட்டுப்பாடு இல்லை என்கிற அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செய்தியையும் பார்த்தோம். நேற்றைய தினம் சொன்னதிலிருந்து ஒரு செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயல்பாக ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு 50,000 70,000 எண்ணங்கள் ஏற்படுகின்றன என்கிற செய்தியை பார்த்துவிட்டு, அப்படி எழுகிற எண்ணங்களை மனிதனால் கட்டுப்படுத்த இயலாது என்று நாம் பார்த்தோம். உண்மையில் அப்படி வருகிற எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் கூட நமக்கு வருகிற எண்ணங்கள் சார்ந்து முடிவெடுப்பது நம்முடைய கையிலே இருக்கிறது. நமக்கு எத்தனை 1,00,000 எண்ணங்கள் கூட ஏற்படலாம், தவறான எண்ணங்கள் பல ஏற்படலாம். நாம் முதலாவது நாளில் பார்த்ததை போல தவறான எண்ணம் வரும்போது அதில் நாம் என்ன முடிவெடுக்கிறோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. அந்த முடிவெடுக்கிற உரிமை நம்முடைய கையில் அல்லாஹ் கூட வழங்கி இருக்கிறான். இதை பற்றி நாளை மறுமையில் நரகவாசிகளுக்கும் ஷைத்தான்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில். அதில் ஷைத்தானை ஒப்புக்கொள்ளுகிறான். பொதுவாக ஷைத்தானுடைய வாக்குறுதி பொய்யானது அப்படின்னு நம்ம விளங்கியிருப்போம். ஆனால் மறுமையில் ஷைத்தான் ஒரு உண்மையை பேசுகிறான். அந்த உண்மையில் நமக்கு பெரிய படிப்பினை இருக்கிறது. நாளைக்கு அந்த நரகத்திற்கு செல்லவிருக்கிற மக்கள் ஷைத்தானை சொல்லுவாங்களாம், இவன் தான் நம்ம வழிகெடுத்துட்டான், நம்ம சரியாக இருந்திருப்போம், இவன் பேச்சை கேட்டு அல்லாஹ்வை மறுத்து பாவங்களை செஞ்சு நரகவாசி ஆகிட்டமே அப்படின்னு அந்த மக்கள் பேசிக்கொள்ளும்போது ஷைத்தான் அவர்களிடத்துல சொல்லுவானாம், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தான், நானும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தேன். ஷைத்தான் நரகவாசிகளை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணியிருந்தான், நானும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், என்னுடைய வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி, பொய்யத்தான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி. நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், சிந்திச்சு பார்த்து உண்மையான வாக்குறுதியின் பக்கம் செஞ்சிருக்க வேண்டும். மாறாக நான் தவறான வாக்குறுதியின் பக்கம் அழைப்பு கொடுத்தேன், நீங்கள் வந்து விட்டீர்கள். சைத்தான் நம்மளை பிடிச்சி இழுத்து நீ பாவத்தை தான் செய்யணும்னு நம்மளை கட்டாயப்படுத்துகிற அளவுக்கு சைத்தானுக்கு அதிகாரம் இல்லை. சைத்தான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு வருகிற பல எண்ணங்களில் ஒரு 10 எண்ணம் கெட்ட எண்ணத்தை போட்டுருவோம். இப்போ 50,000 எண்ணம் வருதுன்னு பார்த்தோம்ல ஒரு நாளைக்கு, அதில் ஒரு 10 எண்ணமோ 20 எண்ணமோ கெட்ட எண்ணத்தை சைத்தான் போட்டுருவான். அதை தான் சைத்தான் சொல்கிறான், உங்களை நான் அழைச்சேன், ஒரு அழைப்பு தான், காலிங்களை மட்டும்தான் அமுக்கினேன், திறந்து பார்த்து வெளியே போடா அடி நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் தான் என்னை உள்ள விட்டு விருந்து போட்டு உபசரித்து அனுப்புனீங்க. அப்போ என்ன குறை சொல்லாதீங்க, நான் அழைச்சேன், நீங்கள் வந்துட்டீங்க,
அதனால பழிப்பதாக இருந்தால் உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள், திட்டுவதாக இருந்தால் உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அழைப்பு கொடுத்ததை தாண்டி எனக்கு உங்களிடத்துல எந்த அதிகாரமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மெசேஜை தான் போட்டேன். நீங்க ஏன் காசு அனுப்புனீங்க? மெசேஜை போட்டால் ராங் நம்பர்னு போக வேண்டியதானே அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஆள் நம்மளை ஏமாத்துற ஆளை கேட்பாருல்ல, அது மாதிரி நாளைக்கு மறுமையில் சைத்தான் கேட்பான், ஒரு எண்ணத்தை தானே போட்டேன், நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க ஏன் அழைப்புக்கு பதில் கொடுத்தீங்க? நீங்க ஏன் என் பேச்சை கேட்டீங்க? எண்ணத்தை போடும்போது சரியா தப்பான்னு முடிவெடுக்கிறது உங்களுடைய அறிவின்பால் இருக்கிறது. நீங்கள் முடிவெடுக்காமல் எனக்கு பதிலளித்து விட்டு பாவம் செய்தால் பழித்துக் கொள்ள வேண்டியது உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சைத்தான் சொல்லிட்டு, இன்றைய தினம் நான் உங்களை காப்பாற்றப் போவது கிடையாது, உங்களால் எனக்கும் எந்த பயனும் கிடையாது. நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், அது பொய்ன்னு நான் வாபஸ் வாங்கிட்டு முடிஞ்சிச்சு, ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிட்டேன், தண்டனை உண்டு. சைத்தான் சொல்லுவோம், நான் பொய்யத்தான் சொல்ல ஒத்துக்கிட்டேன், முடிஞ்சு, என்னை பார்த்து வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சைத்தான் நம்ம கை கழுவி விடுவான். இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, சைத்தானுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு பெரிய அதிகாரம் எண்ணத்தை போடுவது மட்டும்தான். ஒரு விஷயத்தை சொல்றது மட்டும்தான். அதை செய்ய நம்மளை கையை பிடிச்சி இழுக்க மாட்டான், கட்டாயப்படுத்த மாட்டான். அதை செஞ்சமா இல்லையா அப்படிங்கிற முடிவு நம்முடைய கையில் இருக்கு. அப்படிங்கிறது சைத்தான் சொல்லுகிற இந்த செய்தியில் இருந்தும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோல நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய உள்ளம்தான் காரணம் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம். அந்த உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணங்களும் ஒரு முக்கிய காரணம். அந்த உள்ளம் சம்பந்தப்பட்டு இன்றைக்கு நாம் எடுத்து பார்த்தோமேயானால், உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலுமே பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயால் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அது இந்த மக்கள் ஏழைகள் தான் பாதிக்கப்படுறாங்க, பணக்காரர்கள் எந்த அளவுகோலும் கிடையாது. எல்லா அளவுகோலையும் தாண்டி பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அது ஒரு பிஸ்னஸாக இன்னைக்கு நடக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளத்தில் நிம்மதி இல்லையா, என்கிட்ட வாங்க, காசு கொடுங்க, உங்களுக்கு உள்ளத்தில் நிம்மதியை கொடுக்குறேன். நிம்மதி எப்படி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? யூடியூப்ல நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இடையில ஒரு சாமியார் வந்து ஒரு ஆடு ஃபிலிம் ஒன்று வரும், ஆடு வரும். அந்த சாமியார் பேசுவார், நான் நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குது, நாம் என்னால் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுடைய உள்ளத்தை சரி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அவர்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா 15,000 20,000. அது மாதிரி ஒரு ஆள் இல்லை, பலரும் செய்கிறார்கள். பல பேர் இது போன்ற ஒரு தொழிலாளி இன்றைக்கு மக்களுடைய நோய் பொதுவாகவே தொழிலாக்கப்படும். அது சுகராக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் அது ஒரு வணிகமாகவும் மாறும். அப்படி இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களும் கூட இன்றைக்கு பெரிய வணிகமாக மாறி போயிருக்கிறது. இதை ஏன் சொன்ன தெரியுமா? மற்ற எல்லாருக்குமே இது ஒரு வணிகமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அவங்க சொல்ற எல்லா செய்தியுமே அல்லாஹ் நமக்கு சிம்பிளா குர்ஆன்ல முடிச்சிட்டான். 15,000 20,000 காசு கொடுத்து எந்த செய்தியை அவர்கள் சொல்லுவார்களோ அதை விட 100 மடங்கு சிறந்த செய்திகளை அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அதை ஒருத்தர் சரியா விளங்கிக் கொள்வாரையானால் எந்த பிரச்சனையும் யாரு பற்றியும் கேட்க தேவையில்லை. உள்ளத்தை சரி பண்றோம் வாங்க, பிரச்சனையை நீக்கிறோம் வாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வழி சொல்றோம் வாங்க அப்படின்னு எத்தனை பேர் கடை போட்டாலும் எங்கேயும் தேவையில்லை. பல பேர் சைக்காலஜிக்காக புக்ஸ் செலவு பண்ணி படிப்பாங்க. இந்த தொடருக்காக படிக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. அப்படி படிக்கும்போது பெரும்பாலான விஷயங்களை படித்தால் மார்க்கம் சொல்லுகிற விஷயங்கள் தான் எல்லாத்துலையும் தாக்கும். ஒரு மார்க்கம் சொன்ன அந்த அடிப்படையில் இருந்து உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு பலரும் புத்தகம் எழுதியிருப்பார்கள். அது சார்ந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்து அப்படியே அல்லாஹ் சொல்லுகிற நபியல்லாஹ் சொல்லுகிற செய்திகளின் பக்கம் வந்தால் உங்களுக்கு அதை விட இது சிறந்ததாக தெரியும். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் நபிகளார் என்ன சொன்னார்களோ அதையே ஒரு தீர்வாக இன்றைக்கு உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த குர்ஆனுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமான தீர்வு இருக்கு. அப்போ அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற நோய்கள் 2 வகையாக இருக்கும். ஒன்று உடல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று உள்ளம் சம்பந்தப்பட்டது. உடல் சம்பந்தப்பட்டதுன்னு பெரும்பாலும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். உள்ளம் சம்பந்தப்பட்டது சிலர் அறிந்திருக்கலாம். அந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய், உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய், இந்த 2ல் ரொம்ப டேஞ்சரான ஒன்று உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா உடல் சார்ந்த ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விடுமே ஆனால்
ஒரு நோயால் உடல் சார்ந்து ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டால் அந்த நோயை அவரால் கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படியோ ஒரு நோய் வந்துருச்சு, தொடர்ந்து வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பார்க்குறாலாம் என்ன ஒரு மாதிரி இழைச்சிக்கிட்டே இருக்கீங்கிறாங்க, டல்லாக இருக்கீங்களேங்கிறாங்க, ஒரு 2 நாளைக்கு பசிக்கலை, 4 நாளைக்கு தூக்கம் வரலை, எந்த வேலையிலும் ஈடுபாடு இல்லை, படுத்தா டயர்டாக இருக்குது, 2 மணி நேரம் சேர்ந்த மாதிரி நிற்க முடியல, இப்படின்னுலாம் ஒரு விஷயம் நடந்தால் அது உடல் சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக 2 நாள் 3 நாளில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உள்ளம் சம்பந்தப்பட்டு வருகிற நோய்களை நம்மால் கண்டறியவே முடியாது. அதில் நீங்கள் கவனம் செலுத்துகிற வரைக்கும், உங்களுடைய உள்ளத்தை அதை நோக்கி நீங்கள் திருப்புற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதையே தான் பயன்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லலை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம், அது வேற. ஆனால் அதில் உள்ளத்தில் கவனம் செலுத்தும் போது தான் உள்ளத்தில் இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நான் சொல்லுகிறேன். அதுபோல உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய், உடல் சம்பந்தப்பட்ட நோய் ஒருவருக்கு ஏற்படுமேயானால், கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த கையில் வந்த பிரச்சனை கை சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும்தான் பாதிக்கும். இந்த கையில் பிரச்சனை வந்தால் இந்த கையால் நான் என்னெல்லாம் செய்யணும் அந்த வேலைகள் மட்டும் பாதிக்கும், அதை தாண்டி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. காலில் பிரச்சனை வந்தால் காலை வச்சு என்ன செய்யணும் அந்த வேலைகள் மட்டும் பாதிக்கும். உடல் சார்ந்து எந்த உறுப்பில் பிரச்சனை வந்தாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும். சில நேரங்களில் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து அதனுடைய பாரத்தை சுமக்கும். பெரிய ஒரு காயம் காலில் அடிபட்டுருச்சு, உடம்புலாம் வலி அப்படின்னா தலையும் சேர்ந்து வலிக்கும். இது சில பிரச்சனைகள். ஆனால் பெரும்பாலும் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதோ அந்த உறுப்பு மட்டும்தான் பாதிக்கப்படும், அது சம்பந்தப்பட்ட வேலைகள் மட்டும்தான் நமக்கு சிக்கலை கொடுக்கும். ஆனால் உள்ளம் சார்ந்து வருகிற ஒரு நோய் ஏற்பட்டால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் பாதிக்கும். உடல் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையை பாதிக்கும், நம்முடைய கவனத்தை பாதிக்கும், நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், நம்முடைய வியாபாரத்தை பாதிக்கும், நம்முடைய நட்பை பாதிக்கும், நம்முடைய அறிவை பாதிக்கும். எதுவெல்லாம் ஒரு மனிதன் நிம்மதியாக இருப்பதற்கான விஷயங்களாக உலகத்தில் பார்க்கப்படுகிறதோ எல்லாத்தையும் அடிச்சிடும். இதைத்தான் நபிகளார் கூட சொன்னார்கள். ஒரு செய்தி, இந்த தலைப்பை ரொம்ப முக்கியமாக இந்த தலைப்பை நிறுத்துகிற ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ், இதை கவனமாக கேட்டுக்காங்க, கேள்வியில் உண்டு. நபிகளார் சொன்னார்கள், வைதா சலக ஜசது குல்லுஹு வைதா ஃபசத ஜசது குல்லுஹு. உடம்பிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அந்த உறுப்பு சீர்பெற்று விட்டால் அனைத்தும் சீர்பெற்று விடுகிறது. அந்த ஒன்று கெட்டு விட்டது என்றால் அனைத்தும் கெட்டு போய் விடுகிறது. உள்ளத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ உள்ளம் சரியாக இருக்குமே ஆனால் அவருடைய வியாபாரமும் அவருடைய குடும்பமும் அவருடைய சிந்தனையும் அவருடைய கவனமும் எல்லாம் சரியா இருக்கும். அந்த ஒரு இதுல பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் வளமான ஆளாக இருந்தாலும் கூட ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு போயிடும். ஒரு நேரத்தில் தனித்து விடப்பட்ட நபராக கூட நாம் மாறி போய் விடுவோம். அப்போ இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இது ஒரு பிரச்சனை இருக்கு. இது மாதிரி இன்னொரு விஷயம், உடல் சார்ந்த ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு கையில் அடிபட்டு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, யோசிச்சு பார்த்தா இது ஒரு நோய் தான். அல்லது கையை மடக்கினா நீட்ட முடியல, நீட்டுனா மடக்க முடியல, இப்படி ஒரு நோய். அந்த நோய் உங்களுக்கு வந்தால் அந்த நோய் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். முழுமையாக சரியாகிற வரைக்கும் அந்த நோய் உங்கள் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் ஒரு 2 மணி நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு வலிக்காது, அப்புறம் சாயங்காலம் 2 மணி நேரத்துக்கு வலிக்கும். அப்படி உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் செயல்படாது. ஆனால் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறது தெரியலை அப்படிங்கிறதுனால அது எல்லா 24 ஹவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காது. அந்த நோய் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டு போகும். அது வந்த நேரத்தையும் போன நேரத்தையும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட நபருடைய சிந்தனையும் மனசையும் நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவார். பொதுவாக தற்கொலை பண்ணுற ஆட்களை எடுத்துக்காங்க. தற்கொலை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் சொல்வது என்ன, நல்லா தான் காலையில் பேசினான், நல்லா தான் நைட்டு பேசிட்டு படுத்தான் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவார்கள். நல்லா தானே பேசினாரு, எப்படி தற்கொலை பண்ணார்? அவருடைய உள்ளம் அந்த நோயை அவரை எல்லா நேரத்திலையும் பாதிக்கல. சில சூழல்கள் வரும்போது அந்த நோயால் பாதிக்கப்பட்டுருவார். அந்த நோயால் மீண்டு வந்துவிட்டா பிரச்சனை இல்லை. அந்த நோயை போட்டு யோசிச்சு அது அவரை பெரிய அளவுக்கு ஆக்கிரமிக்குமே ஆனால் தற்கொலையில் போய் முடிச்சிடும், சூசைடில் போய் முடிச்சிடும். அது மாதிரி இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடியவர்களை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. உடலில் ஒரு பிரச்சனை இருக்கால பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். உள்ளம் சம்பந்தப்பட்ட ஆளை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பார், ஹாப்பியாக இருக்காரு, பீஸ்ஃபுல்லான லைஃபு,
நல்ல மனுஷன், நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனா அவர் உள்ளத்துக்குள்ள படுகிற பாடும், உள்ளத்துக்குள்ள இருக்கிற சிக்கலும், அவருக்குள்ள வர கேள்வியும் குழப்பம் நம்மால அந்த இடத்துல நின்று யோசிக்கவே முடியாது. அப்ப இந்த நோயை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கண்டுபிடிச்சுட்டா சரி பண்றது ஈஸி. ஆனா முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை விட மிக கொடுமையான தாக்கங்களை செய்யக்கூடியதாக, பெரிய அளவிற்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பல நோய்கள் இன்றைக்கு இருக்கிறது. அதுல ஒரு நோய் தான் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் ஒன்று இருக்கு, ஓசிடின்னு ஒன்று இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, ப்ரொக்ராஸ்டினேஷன், இப்படி பல நோய். அது சில நோய் வார்த்தை நுழையாது நமக்கு. ஆனா நம்ம அந்த நோய் இருந்தா சொல்லும் போது ஆமா நமக்கே வரும் தானே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி பல நோய்கள் இருக்கிறது. பொதுவாக நம்ம அறிந்த நோய்னு சில பட்டியல் இருந்தாலுமே அறியாத நோய் இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம். சில மாதங்களுக்கு முன்னால் இணையதளத்தில் பார்த்த ஒரு செய்தி, பிரெயின் ராட் அப்படின்னு ஒரு நோய். எழுத கூட வீடியோ வந்துச்சு, ஃபேமஸான யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அப்புறம் மூளை செல்கள் எல்லாம் மரித்து போகிற ஒரு நோய். அதுவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்படி நவீன காலத்தில் பல நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த நோய்க்கு எந்த நோய் வந்தாலும் சரி, எந்த நோய், நாளைக்கு ஒரு நோய் கண்டுபிடிச்சாலுமே அதுக்கான தீர்வு குரானுக்குள்ள இருக்கு. அப்படி முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு நோய் அதீத சிந்தனை என்கிற ஓவர் திங்கிங். அந்த நோய் என்ன, அதனுடைய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கம் சார்ந்து 2 விஷயங்களில் நாம் அடிப்படையில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடிப்படைனா அதை அசைக்க முடியாத மாதிரி அந்த விஷயத்தை நம்ம உறுதியாக நம்பணும். அப்படி நம்பினாதான் நம்ம அந்த நோய்க்கான தீர்வை சொல்லும் போது அந்த தீர்வு நமக்கு பயன் அளிக்கும். அந்த 2 விஷயத்தை அடிப்படையை நம்பாம நம்ம எவ்வளவு தீர்வை கேட்டாலும் பயன் அளிக்கவே செய்யாது. குரான்லேருந்து நீங்கள் வசனத்தை படித்தாலும் பயனளிக்காது, 20,000 கிளாஸ் கட்டி யார்கிட்ட போய் கோர்ஸ் படித்தாலும் பயனளிக்காது. அப்போ அடிப்படையில் 2 செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக அல்லாஹ் திருமறை குரானில் பேசுகிறான், யா ஐயுஹன்னாஸ் கது ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே உம்முடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்துள்ளது. அடுத்து சொல்லுகிறான், வஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் இருக்கிற நோய்களுக்கான நிவாரணம் வந்துள்ளது. உள்ளத்துல பிரச்சனை இருந்தா அதுக்கான தீர்வு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்பணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இது உள்ள சம்பந்தப்பட்ட நோய் தான், அல்லாஹ் சரி பண்ணுவான். இந்த குரானுக்குள்ள தீர்வு இருக்கு. எப்படி அல்லாஹ் ஒருத்தன் தான் இறைவன் உறுதியா நம்புறோமோ, எந்த விதமான அடுத்த கேள்விக்கு இடம் இல்லாமல் உறுதியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அதே போல இந்த செய்தியை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். என்ன பெரிய நோயினால் தீர்க்க முடியாது, சரி பண்ண முடியாது அப்படி இல்லை. எந்த நோயாக இருந்தாலும் அதற்கான தீர்வை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அதற்கான சொல்யூஷனை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார், நபிகளால் சொல்லி இருக்கிறார்கள், வஹீல இருக்கிறது. இதை நீங்க நம்பலன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நீங்களே கண்டுபிடிச்சா கூட ஒரு அதிசயம் சொல்லி சரியா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரியாகும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன் ஒர்க் ஆகல அப்படின்றோம். அதை நம்பினா தான் ஒர்க் ஆகும். அது மாதிரி இன்னொரு செய்தி அல்லாஹ் அதையும் திருமறை குரான்ல சொல்லுகிறான், ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த உள்ளத்திற்கு நாம் நன்மையையும் வழங்கி இருக்கிறோம், நன்மையும் அறிவித்து கொடுத்திருக்கிறோம், தீமையையும் பாவத்தையும் அறிவித்து கொடுத்திருக்கிறோம். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். கது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை அசுத்தப்படுத்துகிறாரோ மாசுபடுத்துகிறாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். அதுல முதல் வசனத்தை எடுத்துக்காங்க, இந்த உள்ளத்திற்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். இதை நீங்க இன்னொரு வகையில் யோசிச்சு பார்த்தா, பொதுவா நன்மைங்கிறது பகுத்தறிகிற சிந்தனை பத்தி இது பேசுது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது நன்மையா தீமையா அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற ஒரு அறிவு உள்ளத்துக்கு இருக்கு. அது மாதிரி இதை நீங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், எந்த ஒன்றாக இருந்தாலும் நன்மை அப்படிங்கிறது உங்க உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு, தீமை அப்படிங்கிறது உங்க உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரார். நன்மையும் தீமையும் நமக்கு மகிழ்ச்சியும் கவலையும் சுத்தி இருக்க சூழல் மூலமா ஏற்படுது நம்ம நினைக்கிறோம். ஆனா இல்லை, எல்லாம் உள்ளத்துக்குள்ளேருந்து வருது. உள்ளத்துக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வருது, உள்ளத்துக்குள்ள இருந்து தான் கவலை வருது. உண்மையில் சூழல் தான் நம்முடைய உள்ளத்தை தீர்மானிக்கிறது என்றால் சில விஷயங்களை தீர்மானிக்கும், சில விஷயங்கள்ல சூழல் தான் நம்ம மனநிலையை தீர்மானிக்கும். ஒரு மவுத்து நடந்துருச்சு, கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சூழல் நம்மளை கவலை ஆக்கிடும். மவுத்து நடக்கலைன்னா
ஹாப்பியாக இருந்திருப்போம். மௌத்துனா கவலை. அது மாதிரி சில விஷயங்கள் சூழல் தீர்மானிக்கும். அது அல்லாத பெரும்பாலான விஷயங்கள் நம்முடைய உள்ளம் தீர்மானிக்கும். வறுமைங்கிற சூழல் தான் கவலைக்கு காரணம் அப்படின்னா, காசு பணம் வச்சிருக்காங்கலாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நோய் தான் கவலைக்கான காரணம் என்றால், நோய் இல்லாத ஆட்கள் ஆரோக்கியமா இருக்காங்களா? அப்ப சூழல் காரணம் இல்லை, உள்ளம் காரணம். அப்போ ஒரு நன்மை எடுப்பதாக இருந்தால் அதுவும் உள்ளத்துக்குள்ளேந்து வரும், ஒரு தீமையும் உங்க உள்ளத்துக்குள்ளேந்து வரும். இதுல நீங்க இன்னும் நுணுக்கமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வருகிற எல்லா உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கவலையா, துக்கமா, வருத்தமா, வெறுப்பா, வெறுமையா அப்படின்னு எந்த விஷயத்தை எடுத்தால் அது ஒரு தீமை. அந்த தீமை உங்க உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு. உள்ளத்துக்குள்ள இருக்க போய் தான் வெளியே வருது. அந்த தீமை எப்படி உங்கள் உள்ளத்திற்குள்ளே இருக்கிறதோ அதுபோல அந்த தீமைக்கான தீர்வும் அந்த நோய்க்கான தீர்வும் உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து இருக்கு. தீமை உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி நன்மை உள்ளுக்குள்ள இருக்கு. தீமை உங்களுக்கு ஈஸியா வெளியே வந்துடுது. நன்மையை நம்ம வெளியே எடுக்கிறது இல்லை. அந்த நன்மையை வெளியே எடுக்கிறதுக்கான வழியை கற்றுக்கிட்டோம்னா, அந்த நன்மையை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா, எவ்வளவு பெரிய தீமை உள்ளேந்து வந்தாலும் அழிச்சிடும். ஆனால் தீமையே வெளியே கொண்டு வந்தோம்னா உள்ள இருக்க நன்மையெல்லாம் ஆஃப் பண்ணிடும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் தான் நமக்கு வருகிற எல்லா நோய்களுக்குமான தீர்வும் இருக்கிறது. பொதுவாக கையில் அடிபட்டுருச்சுன்னா மருத்துவர்கிட்ட போவோம். கையை அடிபட்ட கையை சரி பண்ணிக்குமா? சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு, நீண்ட நாளாக டைம் எடுக்கும். சில விஷயங்களுக்கு சரி பண்ணி, இப்போ கேன்சர் வருது, கேன்சர் வந்தால் கேன்சர் உடலே சரி பண்ணுமா? சரி பண்ணாது. இன்னும் பல நோய்கள் இருக்கிறது, அந்த நோயை அந்த உடலே சரி பண்ணிக்காது. அந்த நோய் உடலுக்கு வந்துச்சு, அந்த நோயை சரி பண்ணுறதுக்கான ஆற்றல் உடலுக்கு இல்லை, வெளியே இருந்து மருந்து வரும். ஆனால் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற நோய்க்கு அதை சரி பண்ணுறதுக்கான மேட்ரு உள்ளுக்குள்ளேயே இருக்கு, வெளியே இருந்து வரணுங்கிறது இல்லை, நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கணும். இப்போ கரெக்டாக புரியும். வெளியே நீங்கள் 15,000 காசு கட்டி வெளியே தீர்வு இருக்குன்னு வெளியே தேடுறோம். வெளியே தீர்வு இல்லை, அதை எப்படி உள்ளுக்குள்ள தீர்வு இருக்கு, அதை எப்படி எடுக்கணுங்கிற வழியை தான் மார்க்கம் சொல்லுது. இப்படி இந்த இந்த 2 அடிப்படைகளை, ஒன்று உங்களுக்கு வருகிற உள்ளம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கான தீர்வும் உங்கள் உள்ளத்திற்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பணும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா நோய்க்குமான தீர்வும் குரானில் இருக்கிறது என்கிற 2வது செய்தியை நம்பணும். பொதுவாக இது எப்படி நம்பணும்னா, ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டுட்டோம், உடல் சம்பந்தப்பட்ட நோய். அந்த நோய்க்கான தீர்வு தேடி அலைகிறோம். பக்கத்து வீட்டில் இருக்க ஆளு ஒரு மாத்திரையை கொடுத்து இதை சாப்பிடுங்க சரியாகிடுங்கிறாரு. சரியாகும்னு சொன்னால் மோஸ்ட்லி ஏற்காமலும் இருக்கும். அதே மாத்திரையை ஒரு பெரிய சைக்காலஜி படித்த உளவியல் மருத்துவர், வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்வோம்? இது என் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்த மாத்திரையாச்சா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படிம்போமா? அதே மாத்திரை தான் இவர் கொடுக்கும்போது ஏற்கலை, அவர் கொடுக்கும்போது ஏற்கிறோம். இவர் கொடுக்கும்போது எப்படி ஏற்கிறோம்? அவருடைய பேக்ரவுண்டு, இவர் படிப்பெல்லாம் பார்த்தா எல்லா ஏபிசிடியும் பேருக்கு பின்னாடி இருக்கு, எல்லா பட்டமும் வாங்கியிருக்காரு, நமக்கு எந்த உறுப்பில் பிரச்சனையும் அது சார்ந்து ஒரு பெரிய படிப்பை படித்து பட்டம் வாங்கி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனால அவர் தப்பாக சொல்லுவாரா அப்படின்னு அந்த மருத்துவருடைய எல்லா பேக்ரவுண்டையும் அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் நீங்கள் பார்க்கிற காரணத்தால் அவர் கொடுத்த சொல்யூஷன் சரின்னு நம்புகிறோம். அது மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கான தீர்வு இருக்கு அப்படின்னா அந்த தீர்வை சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்க உள்ளத்தில் இருக்கிற தீர்வு இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளோ உள்ளத்தை மொத்தமா படைச்சான்? உலகத்தை படைச்சி, பூமியை படைச்சி, சந்திரனை படைச்சி, கோளை படைச்சி, கடலை படைச்சி, எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உள்ளத்துல பிரச்சனையா? உள்ளுக்குள்ளே தீர்வு இருக்கு, வெளியே கொண்டு வா நன்மையை. எல்லா நோய்க்கும் குரானுக்குள்ள ரிசல்ட் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறான். இந்த 2ஐ நீங்கள் உறுதியாக நம்பினால்தான் நாம் பார்க்கிற தீர்வுகள் பயனளிக்கும், இல்லைன்னா பயனளிக்காது. அப்போ உறுதியாக நம்பணுங்கிறத உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு இந்த முதல் நோய்க்குள்ள நாம் போவோம். ஓவர் திங்கிங். இதை பொறுத்த வரைக்குமே இந்த நோயினுடைய அடிப்படையே என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் எவ்வளவு கவனம் கொடுக்கணுமோ, எவ்வளவு நேரம் கவனம் கொடுக்கணுமோ, அல்லது எந்த அளவுக்கு அதை பற்றி யோசிக்கணுமோ, அதை தாண்டி கூடுதல் கவனம், அதை தாண்டி கூடுதல் நேரம், அதை தாண்டி கூடுதல் முக்கியத்துவம், இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். இந்த நோயை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம நினைக்க தேவையில்லை. சிலர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பெரிய மன உளைச்சல்களுக்கெல்லாம் ஆளாவாங்க. இப்படி இந்த சிந்தனை தான், சிந்தனை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, ஒரு தலைவலி வருது,
காலையில் எந்திரிக்கிறோம், தலைவலி. இயல்பான சிந்தனையுடையவர்கள் என்ன செய்வாங்க? தலைவலி வந்துருச்சு, என்ன மாத்திரை கப்போர்டில் மாத்திரை எடுத்து போட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த தலைவலிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அவ்வளோதான். ஆனால் இந்த ஓவர் திங்கிங்காக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் தலைவலி ஏன் வந்துச்சு, நேற்று ஜூஸ் குடிச்சுமே அதனாலயா, வெயிலில் போனேன் அதனாலயா, வெயிலில் போனதுக்கெல்லாம் தலைவலி வருமா, ஜூஸ் குடித்தா தலைவலி வருமா, எத்தனையோ பேர் நம்ம கூட நோக்கு திறக்கும் போது எத்தனையோ பேர் குடித்தாங்க, அவங்களுக்கு வரலையே, நமக்கு மட்டும் வந்துருச்சே, அப்போ அவங்களுக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்கோம், கையெல்லாம் என்னமோ தடிச்சு போன மாதிரி இருக்கே, லைட்டாக ஏதோ புள்ளியாக பருமாறி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு தலைவலி இவ்வளோத்தையும் யோசிக்க வைக்கும். இது ஓவர் திங்கிங். இப்படி ஒரு விஷயத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பது அது நம்மை அளிக்கக்கூடிய நம்முடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை எல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி இந்த உள்ளம் நோயால் இந்த ஓவர் திங்கிங்கால் ஒருவர் பாதிக்கப்படுவார். முதல்ல இந்த ஓவர் திங்கிங்குடைய பாதிப்புகளை பார்த்துருவோம். அதனால் ஒருத்தர் பாதிக்கப்படுவாரையானால் அவருடைய உள்ளத்தில் எதுலையுமே நம்பிக்கையே வராது, எதையுமே நம்ப மாட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு உடம்புல ஏதோ பண்ணுது, 2 நாளாக உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டரை பார்க்குறோம், மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, சாப்பிட்டோம். இயல்பாக இருக்கக்கூடியவங்க 2 நாள் சாப்பிட்டோம், சரியாயிடும். அப்பையும் சரியாகலையா, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த முடிவு எடுப்போம். ஆனால் உண்மையில் இது போன்ற நோயால் ஓவர் திங்கிங்கால் ஒருத்தர் பாதிக்கப்படுவாரையானால் அவர் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரே சும்மா விட்டுருவார், ஒன்றும் இல்லை நார்மலாக வர சீசன் தான், இந்த மாத்திரையை போடுங்க எழுதி கொடுத்துருவார். நம்ம ஒவ்வொரு கேள்வியாக கேட்கறது இல்லை, இது எதனால் வருது எல்லாரும் கேட்பாங்க, இது கேட்குறது தப்பு இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனையாக மனசில் வந்த ஒவ்வொரு கேள்வியாக அவர்கிட்ட சொல்லி, இல்லை இது டெஸ்ட் எடுத்து கூட பார்த்துக்கலாம் டாக்டர், இது அவங்களுக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, பெரும்பாலும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, முடிஞ்சிச்சு. பெண்கள் பல நாளுக்கு தூங்கவே மாட்டாங்க. டாக்டரே ஒன்றும் இல்லை சீசன் தான் போங்க அப்படின்னா கூட, இல்லை அடிக்கடி இப்படி தான் வருது, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா, பிளட் டெஸ்ட் பார்த்துருவோமா, ரிப்போர்ட்டு பார்த்துருவோமா, என்னென்ன ஸ்கேனு எல்லா ஸ்கேன் ஒரு தடவை பார்த்துக்குவோமே அப்படின்னு அடுத்த கேள்வி. எல்லாத்தையும் படித்தாலும் தானே சொல்கிறாரு, நம்பணும் தானே. அந்த நம்பிக்கை வராமல் இது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம சந்தேகத்தை கொண்டு போகிறது. சரி, என்ன டாக்டர் ஒத்துக்குவார், அவருக்கு பிரச்சனை இல்லை, ஒத்துக்கிட்டு ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாம் நெகட்டிவ், என்னவெல்லாம் நோய்க்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்களோ எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உள்ளத்தில் யோசனை வரும், உண்மையிலேயே என்ன நினைப்பாங்கன்னா, இது உண்மையிலேயே நம்ம கொடுத்த பிளட் சாம்பிள்லேருந்து எடுத்தது தானே, இல்லை உள்ள லேபில் எடுக்கும்போது ஆள் எதுவும் மாற்றிருப்பாங்களா, நம்ம ரத்தத்தில் தான் கரெக்டாக எடுத்திருப்பாங்களா, நம்ம பேர் தான் போட்டிருக்கு, நம்ம பேரில் இன்னொரு ஆள் வந்திருந்தாங்கன்னா, ஒரு வேளை எடுக்கிற ஆள் ஏதோ ஒரு கவனக்குறைவினால மாற்றி எடுத்திருந்தாங்கன்னா, நம்ம ரிப்போர்ட்டு மாறி போயிருந்துச்சுன்னா அப்படியே அந்த ரிப்போர்ட்டை சந்தேகப்படுவாங்க. சில நேரங்களில் மருத்துவரே ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டாருனாலும் கூட டாக்டர் என்னத்தையும் மறைக்கிறார். இது இப்படிலாம் ஏற்படும் சிந்தனை. ஏன் தெரியுமா, அதை நம்ம முக்கியம் அவர் என்ன சொன்னாருங்கிறத ஏற்றுறது இல்லை. எந்த விஷயத்தை உங்ககிட்ட தீர்வுன்னு சொன்னாலும் அதை உங்களுடைய உள்ளம் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சொல்யூஷனுக்கு உங்களுடைய உள்ளம் கட்டுப்படவே செய்யாது. ஒரு இதுக்கு தான் தீர்வு, இவ்வளோதான் இதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா அது இல்லை அப்படின்னு உங்களுக்கு அடுத்த கேள்வி அதை நோக்கி சிந்திப்பீர்கள். அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா அடுத்த கேள்வி, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா அடுத்த கேள்வி. இது ஓவர் திங்கிங். இப்படி ஒரு நோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் அந்த நம்பிக்கை என்கிற சிந்தனை இல்லாமல் போயிடும். இது ஒரு வகையான அந்த நோயினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு வருகிற ஒன்று. அது மாதிரி இந்த நோயால் ஒருவர் பாதிக்கப்படுவாரே ஆனால் உண்மையில் பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட்டால் அந்த நோயில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போவது பிள்ளைகள் தான். பிள்ளைக்கு ஒரு தலைவலி வந்துருச்சுன்னு வைங்க, தலைவலி வந்துருச்சுன்னா அந்த பிள்ளையை தலைவலிக்கான மருந்து கொடுத்து விடணும். ஆனால் அந்த பிள்ளையை நிமிஷத்துக்கு போய் தொட்டு 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 பார்ப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வெயிட் மிஷினும் ஜுரம் பார்க்குற மிஷின் இருந்துச்சுன்னா முடிஞ்சு. இந்த 1000 நிற்க வச்சு வெயிட்டை பார்த்து போன வாரத்தோட 2 கிலோ குறைஞ்சிருச்சே, ஏறிடுச்சுன்னா எல்லாம் ஏறினாலும் சில நேரங்களில் நோய் தான். ஏறிடுச்சே பரவாயில்ல, ஏறிடுச்சு சந்தோஷம், குறைஞ்சிருச்சே எப்படி குறைஞ்சிது, நல்லா தானே சாப்பிட்டோம், காலையில் கொடுத்தோம் சாயங்காலம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோமே எப்படி குறைஞ்சிது. ஜுரம் பார்க்க லைட்டாக உடம்பு சூடாகுது, வீட்டில் ஹீட்னாலேயோ சூடானுச்சுன்னா எப்படி. டாக்டர் ஜுரம் இன்னைக்கு மருத்துவர்களை விட சில நேரங்களில் வீட்டு பெண்களுக்கு மருத்துவம் அதிகமாக தெரியும். என்னென்ன மாத்திரை, எத்தனை டிகிரிக்கு மேலே போனால் ஜுரம், எவ்வளவுக்கு மேலே போனால் சீரியஸு, வெயிட் எவ்வளோ இருக்கணும், ரத்தம் எவ்வளோ இருக்கணும், ஹெல்த்தியாக என்ன சாப்பிடும் அப்படின்னு பெண்களுக்கு அதிகமாக தெரியும். இதுவெல்லாம் ஒரு 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 ஹெல்த் கேர் அப்படிங்கிற மாதிரி, உடல் ஆரோக்கியத்தை நான் ஹெல்த் கான்சியஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நினைக்கலாம்.
உண்மையில் அதுக்கு பின்னாடி உடல் ஆரோக்கியத்தை பேணுகிறேன் என்பது காரணம் கிடையாது. நீங்கள் நிமிஷத்துக்கு ஒருத்தர் வெயிட்டு பார்க்குறதோ, ஜொரம் அடிச்சா தொட்டு பார்க்குறதோ, ஹெல்த்தியான உணவாக கொடுக்குறேன் அப்படின்னு ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் கொடுப்பதற்கு பின்னால் ஹெல்த் கான்சியஸாக இருக்கீங்க, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கீங்கிறது காரணம் இல்லை, மரண பயத்தோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் காரணம். சிகரெட்டு பிடிச்சி ஒரு ஆளுக்கு உடம்பெல்லாம் போயிடுச்சு, மருத்துவர் சொல்றாரு இனிமேல் சிகரெட்டு பிடிச்சா மவுத்துங்கிறாரு. அவர் என்ன சொல்லி இனிமேல் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் பார். இவர் ஒருத்தர் நான் பிறந்ததுல சிகரெட்டே பிடிக்க மாட்டாங்க, அது கேடுங்க அப்படின்னு ஒழுங்கி இருக்காரு. இந்த ரெண்டு பேருமே ஹெல்த் கான்சியஸா இருக்காங்கன்னு அர்த்தமா? ரெண்டு பேருமே ஆரோக்கியத்தில் கவனமா இருக்காங்கன்னு அர்த்தமா? இவர் கவனமா இருக்காரு, இவர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறார், இவர் மரண பயத்தில் இருக்கிறார். உண்மையில உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் நினைச்சு இதை செய்யறது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று வந்துருமோ, ஏதோ ஒன்று செஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் ஆரோக்கியத்தை தேடி 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 நோய்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவலிக்கு தொட்டு தொட்டு பார்த்து ஒரு நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு தலைவலின்னா பெரிய நோய் போல இருக்கேன், நம்ம அம்மா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு தலைவலி பெரிய விஷயம் தான் போல, 2 நாளைக்கு ஜுரம் வந்தால் பெரிய டேஞ்சர் அப்படின்னு நினைக்கும். தலைவலி எதிர்கொள்ளுகிற அளவிற்கான மனதைரியம் கூட குழந்தைகளுக்கு இல்லாமல் போய்விடும். இது போன்ற ஓவர் திங்கிங்கால ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அவரும் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டு இது போன்ற நிலைகள் ஏற்படும். இது போன்ற நிலையை நாம் அடையும் போது நம்முடைய உள்ளம் என்ன சொல்லணும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை டீப்பாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, நம்முடைய உள்ளமே ஒரு செய்தியை சொல்லும், நீ யோசிக்கிறது சரிதான் அப்படின்னு. ஒரு விஷயத்தை தப்பான எண்ணம் வரும்போது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா வெளியே வந்துடலாம். நம்முடைய மூளை அதை சரின்னு சொல்லும், இதை நீ பண்ணி இதை யோசி அப்படிங்கும். அறிவாளித்தனமான யோசிக்கிற அப்படிங்கிற சிந்தனையை போடும். உண்மையிலேயே அந்த சிந்தனை தான் கேடு தரக்கூடிய சிந்தனை. இதுக்கு மார்க்கம் ஒரு தீர்வை சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சைத்தான் உங்களிடத்துல வருவான், உங்களிடத்துல வந்து ஒன்றை சுட்டி காட்டி, ஏதோ ஒரு மலையை, உதாரணத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான மலையை சுட்டி காண்பித்து அந்த மலையை படைத்தது யார் என்று சைத்தான் உங்களிடத்துல கேள்வி எழுப்புவான். அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மலையை அல்லாஹ் தான் படைச்சான் அப்படிம்போம். மேலும் சைத்தான் வருவான், இன்னொன்றை சுட்டி காண்பித்து சூரியனை காமிச்சு, சூரியனை யார் படைச்சா யோசிச்சு பாரு. நம்ம சொல்லுவோம் சூரியன் அல்லாஹ் தான் படைச்சான். சந்திரனை காமிச்சு யார் படைச்சா, அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு ஒண்ணா கேட்கிற சைத்தான் ஒரு நேரத்தில் நம்ம இடத்துல வந்து சூரியன் பிரம்மாண்டத்தை அல்லாஹ் படைச்சான், மலையனுங்கிற பிரம்மாண்டத்தை அல்லாஹ் படைச்சான், சந்திரனுங்கிற பிரம்மாண்டத்தை அல்லாஹ் படைச்சான், அப்போ அல்லாஹ்வை படைச்சது யாரு அதை யோசி. சைத்தான் இப்படி வருவான், இந்த ரூட்ல வருவாங்கிறாங்க. இதை சிந்தனை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஓவர் திங்கிங் பண்ணும்போது நம்முடைய உள்ளம் சொல்லுது நீ யோசிக்கிறது சரிதான் அப்படிங்குது. அல்லாஹ் மலையை படிச்சான், இந்த சிந்தனையும் சரியான சிந்தனை தானே, இந்த சிந்தனையும் சரியான சிந்தனை தான். வானத்தை யாரு படைச்சான்னு யோசிச்சு பார்க்கறது சரியான சிந்தனை தான், நம்மளை நேர்வழியின் பக்கம் கொண்டு போகிற சிந்தனை தான். அப்படி சரியான சிந்தனையின் மூலம் சைத்தான் உங்களிடத்துல வருவான், ஒரு நேரத்தில் அதை வைத்து உங்களுக்கு கேடு விளைவிப்பான். அப்படி விளைவித்தால் நீங்கள் உடனடியாக சொல்லுங்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட அல்லாஹ்விடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். மேலும் உடனடியாக அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். அது நல்ல சிந்தனை உங்களுக்கு தோணினாலும் கூட, இன்னும் கொஞ்ச நேரம் இதையெல்லாம் யாரும் படைச்சா யோசிக்கிறேனே, வேணாம், அல்லாஹ் தான் படைச்சான்னு தெரியுதுல, விட்டுட்டு வந்துடணும். உங்களுக்கு பயன் தருகிற, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற நல்ல சிந்தனை வழியாக சைத்தான் வருவான். அந்த நல்ல சிந்தனை வழியாக வந்தாலும் கூட யோசிக்காதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சிங்க அடுத்து கொண்டு போய் வழிகாட்டில் விட்டுருவோம். இது ஒன்று. அடுத்ததாக நமக்கு ஒரு சிந்தனை வரும்போது அந்த சிந்தனை அந்த சிந்தனை வரத்துக்கு பின்னாடி ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்தின் காரணமாகத்தான் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த பதட்டம் தான் ஒரு சிந்தனைக்கு உண்டாக்கும், ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். அது போன்ற ஒரு நிலை வரும்போது அந்த எண்ணத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அது எங்கேயெல்லாம் மனசு போகுது அது பின்னாடி ஓடக்கூடாது. ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் வந்த உடனே இது ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் இந்த எண்ணத்திற்கு நீங்கள் கவனம் கொடுத்து சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு இது சரியானதா தப்பானதா, சரியானதா இருந்தாலும் வெளியே வரணும், தப்பானதா இருந்தாலும் வெளியே வரணும். சரியானதா இருந்தாலும் மார்க்கம் வர சொல்லுது வெளியே, தப்பானதா இருந்தாலும் வெளியே வரணும். அது இல்லாம இன்னொரு கேள்வியை, இந்த 2 கேள்வியை கேளுங்க, இது சரியா தப்பா 2 கேள்வி. 3வது ஒரு கேள்வியை கேளுங்க, இது எண்ணத்தால் எனக்கு என்ன பயன், இதனால எனக்கு பயன் இருக்குதா, பயன் இருந்தா அடுத்து அதுக்கு என்னங்கிற தீர்வு அடுத்து பார்ப்போம். பயன் இல்லை அப்படின்னா அதுக்கான தீர்வை மார்க்கம் சொல்லுகிறது.
அல்லாஹ் நபிகளார் இடத்துல சொன்னான், ல அல்லக பாஹியு நஃப்ஸக, நபியே அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே. மார்க்கத்தை சொல்லிட்டீங்க, ஏத்துக்கலன்னா விடுங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு இடத்துல எல்லாம் பேசுறான், மார்க்கத்தை சொல்லுவது உங்களுடைய பணி, அவர்கள் உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பணி. அது என் கையில இருக்கு, உங்க கையில இல்ல. உங்க கையில இல்லாத விஷயத்துக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு உங்க கையில இல்லாத விஷயத்துக்கு கவலைப்படக்கூடாதுங்கிற தீர்வை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்க. நமக்கு அது பயன் இல்லை அப்படின்னா அதை நினைச்சு நம்ம கவலைப்படவே கூடாது. கவலை எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, பதட்டமாக இருந்தாலும், சிந்தனை மூலமாக, எண்ணம் மூலமாக, எந்த வகையில அந்த கவலை நமக்கு வந்தாலும் அதை நாம் சிந்திக்க கூடாது. இது மார்க்கம் சொல்லுகிற ஓவர் திங்கிங் 2 சொல்யூஷனை மட்டும் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இந்த நோய் குறித்து ஏராளமான தீர்வுகளை மார்க்கம் சொல்லுகிறது. அது போன்ற தீர்வுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.